ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபீஸ் ஃபுட் கேலி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி ரவாவை வச்சு தான் செய்ய போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவுக்கு ரவா சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த கப்லேயோ இல்லை டம்ளர்லேயோ ரவா மெஷர் பண்ணுறீங்களோ அதுலேயே தான் நீங்கள் சுகர் மற்றது எல்லாமே மெஷர் பண்ணிக்கணும். இப்போ ரவாவை இந்த மாதிரி லைட்டாக வறுத்தாச்சு. வறுத்த உடனே இதை வந்துட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இல்லைன்னா வந்துட்டு நமக்கு ரவா அடி பிடிச்சிரும், தீஞ்சிரும். அதனால் இப்போ அதையே அடுப்பில் வச்சிடலாம். அதே பாத்திரத்தை இப்போ இந்த பாத்திரத்தில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு இது கூட முந்திரி, திராட்சை, உங்களுக்கு பாதாம் வேணுன்னா பாதாம் கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 ஏலக்காவை இடித்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முந்திரி திராட்சையும் நம்ம லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்தாச்சு. இப்போ இது கூட 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எந்த டம்ளரில் ரவா மெஷர் பண்ணனோ அதுலேயே. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம், கேசரி பவுடர் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம எவ்வளோ ரவா எடுத்தோமோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா டிசால்வ் ஆகட்டும், நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, சர்க்கரை நல்லா கரெக்டாக இருக்கா என்னென்னு. கம்மியாக இருந்தால் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை இது கூட சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கையில் ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இன்னொரு கையில் நீங்கள் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ ரவையை சேர்த்தாச்சு. கை விடாமல் நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த டைமில் இந்த மாதிரி சைடில் நுர மாதிரி வரும். அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான். இதெல்லாம் நீங்கள் எடுத்து ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா க்ளீனாக வந்திருக்கு. இப்போ கொஞ்சமாக கெட்டியாக இருக்குது. நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறமா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு பாருங்கள். இந்த டைமில் தான் லாஸ்ட்டாக நம்ம நெய் சேர்க்கணும். பாருங்கள், எவ்வளோ நெய் வேணுமோ உங்களுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு நெய் பிடிக்குன்னா நிறையா கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஆஃப் பண்ணுற டைமுக்கு தான், அடுப்பை ஆஃப் பண்ணுற டைமுக்கு தான் நம்ம நெய் சேர்க்கணும். இந்த நெய் பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்டிலையே செஞ்ச நெய் தான். ஆல்ரெடி நான் நம்ம சேனலில் எப்படி பாலாடையிலேருந்து பட்டர் செய்கிறது அப்புறம் நெய் செய்கிறதுலாம் போட்டிருக்கேன் வீடியோ. அதோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்பவே வாசனையாக செமையாக இருக்குது. அந்த நெய் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுடலாம். பாருங்கள், நம்மளோட கேசரி எவ்வளோ பர்ஃபெக்டாக ஆரஞ்சு கலரில் வந்திருக்குன்னு. ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு கேசரி ரெசிப்பியை நம்ம இப்போ செஞ்சாச்சு. அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கேசரி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே ஈஸியான ஒரு டேஸ்டியான ரெசிபி, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அபீஸ் ஃபுட் கேலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.